வியூவர்ஸ் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். வியூவர்ஸ் அனைவருக்கும் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றியது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் வேறொருத்தி மகனாய் வளர்ந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பாசுரமே என்ன பண்ணுது சொல்லுது. அந்த வகையில் கிருஷ்ண ஜெயந்தியை பார்த்தோம்னா அஷ்டமி தினத்திலையும் என்ன பண்ணுவானா கொண்டாடுவா. ரோகிணி நட்சத்திரத்தையும் கணக்கெடுத்து கொண்டாடுறதுங்கிறது வழக்கம். இங்கே நம்மாத்தை பொறுத்தளவு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தை தான் என்ன பண்ணுவோம்னா கணக்கில் எடுத்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் பண்ணுறதுங்கிறது வழக்கம். இதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஆற்றுல இருக்கிற கிருஷ்ணரை ஏழை பண்ணி அவருக்கு பட்டாடைகள் சாத்தி மலர் மாலைகள் சாத்தி ஆபரணங்கள்லாம் சாத்தி வாசலில் மாக்கோலம் போட்டு மாவிளை தோரணம் கட்டி வாசல்ல இருந்து கிருஷ்ணரை எங்கே ஏழை பண்ணியிருக்கோமோ அந்த இடம் வரைக்கும் என்ன பண்ணுவோன்னா குட்டி குட்டி பாத சுவடுகள், குட்டி குழந்தைய கண்ணை நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி பாத சுவடுகளை என்ன பண்ணுவோன்னா மாக்கோலத்திலேயே இடுறது, பச்சரிசி மாவில் இடுறது அப்படிங்கிறது என்னென்னா வழக்கம். அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு பிடிச்ச பக்ஷணங்கள் எல்லாமே என்ன பண்ணுவோம்னா செஞ்சு வைப்போம். உப்பு சீடையாகட்டும், வெள்ளை சீடையாகட்டும், அப்பம். அது போக இங்கே நம்மாத்தில் என்ன செஞ்சோன்னா முறுக்கு, தட்டை, அப்புறம் லட்டு அப்படின்றதா செஞ்சோம், எள்ளுருண்டை இதெல்லாம் செஞ்சுட்டு இது போக திருக்கணமுது பாயாசம் அஸ் யூஷுவல் அதுவும் என்ன பண்ணுவோன்னா பெருமாளுக்குன்னு என்ன ஒரு பண்டிகைனாலுமே செய்கிறது வழக்கம். ஸோ அதையும் செஞ்சுட்டு இவ்வளோ பக்ஷணங்கள் குழந்தைக்கு கொடுத்தா அவருக்கு ஜீரணம் ஆகணும்ல, அதனால என்ன பண்ணுவான்னா சுக்கு பொடின்னு சொல்லி வெல்லமும் சுக்கும் கலந்து என்ன பண்ணுவானா இடிச்சு வைப்பா. இது எல்லாம் போக கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணெயும் என்ன பண்ணுவோன்னா வாங்கிட்டு வைப்போம். இப்படி வச்சு என்ன பண்ணுவோன்னா கிருஷ்ணருக்கு எல்லாத்தையும் அம்சர் பண்ணிட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா பெரியவா ஆரத்தி காமிச்சு கற்பூர ஆரத்தி காமிக்கிறதுங்கிறது வழக்கம். பெரியவா கற்பூர ஆரத்தி காமிச்சு சேவிச்ச பிற்பாடு இங்கே ஆற்றுக்கு வர குட்டி குட்டி குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு அவர் குழந்தை கண்ணன் இல்லையா, அதனால என்ன பண்ணுவோன்னா அவருக்கு இங்கே வரவாலாம் என்ன பண்ணுவான்னா ஆரத்தி காமிப்பாள். ஆரத்தி காமிச்சு முடிச்ச பிற்பாடு கிருஷ்ணரோட ஜென்ம நட்சத்திரத்தை கொண்டாடுற விதமாக என்ன பண்ணுவான்னா எல்லாருமே சேர்ந்து இங்கே கும்மி அடிக்கிறது அப்படிங்கிறது வழக்கம். அடுத்து எப்போதும் போல் ஃபைனலாக எல்லா பூஜையும் நிறைவானோடனே மங்கள ஆரத்தி காமிச்சு என்ன பண்ணுவோன்னா பூஜையை அதோட நிறைவு பண்ணுவோம். ஸோ இந்த எல்லா கிளிப்பிங்ஸையும் தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் போய் என்ன பாருங்கன்னா வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புன்னை மர நிழலில் அந்த போக்கிரி கணனைப்பா ராதே. புன்னை மர நிழலில் அந்த போக்கிரி கணனைப்பா உன்னை மயக்க குழல் எடுத்து ஊதுகின்றான் திருடன் புன்னை மர நிழலில் அந்த போக்கிரி கணனைப்பா உன்னை மயக்க குழல் எடுத்து ஊதுகின்றான் திருடன் புன்னை மர நிழலில் ஆனிரை துள்ளி வரும் ராதே, ஆனிரை துள்ளி வரும் ராதே, ஆனிரை துள்ளி வரும் அந்த அமுத கானம் பருகி ஆனிரை துள்ளி வரும் அந்த அமுத கானம் பருகி மாநிலமும் மயங்கும் அந்த மாய புல்லாங்குழலில் ராதே. புன்னை மர நிழலில் அந்த போக்கிரி கணனைப்பா புன்னை மயக்க குழல் எடுத்து
ஊதுகின்றான் திருடன் புனை மாற நிழலில் சோலை பூக்கள் மது கைக்குடமே உடைந்து போனதே, ஓஹோ கைக்குடமே உடைந்து போனதே, உடைந்து போனதே கண்ணா உன்னாலானதே, உடைந்து போனதே கண்ணா உன்னாலானதே, ஓஹோ கைக்குடமே உடைந்து போனதே, ஓஹோ 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 ஆஹா ஓஹோ கைக்குடமே உடைந்து போனதே, உடைந்து போனதே கண்ணா உன்னாலானதே, ஓஹோ கைக்குடமே உடைந்து போனதே. உன் ஆத்துக்காரர் இதனை கண்டால் அதட்டி பேசுவார், உன் ஆத்துக்காரர் இதனை கண்டால் அதட்டி பேசுவார், அதட்டி பேசுவார் கண்ணா அடித்து நொறுக்குவார். குமடி காலை புல்லின் மடியில் பனி போல் கண்ணில் நீர் தேங்குதடி, சோலை பூக்கள் மதுவை மிகச் சொரிந்து கொடுக்குமடி, காலை புல்லின் மடியில் பனி போல் கண்ணில் நீர் தேங்குதடி, நீ வருவாயனவே ராதே, நீ வருவாயனவே ராதே, நீ வருவாயனவே கண்ணன் நிற்கின்றான் போ அவன் முன். ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சரி, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே கிருஷ்ணரோட பரிபூர்ண அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறேன்னா, பகவான் கிருஷ்ணரை நான் பிரார்த்தனை பண்ணி, வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். Thanks for watching this video. Kindly like it, share it and subscribe it.